ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் தி அன்கிரியேட்டிவ். ஸோ இன்னையோட வந்து பிக் பாஸ் வந்து முடியுது. ஸோ திஸ் ஹேஸ் பீன் என்ன சொல்றது, ஒன் ஆஃப் தி அன்பிரிடிக்டபிள் எபிசோட் இன் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து எல்லா சீசன்ஸ்லையுமே வந்துட்டு இவங்க வந்து ஜெயிப்பாங்க அப்படின்றத அட்லீஸ்ட் நம்மளால ஒரு லாஸ்ட் வீக்ல வந்து கெஸ் பண்ண முடியும். லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் ஜெயிப்பாருன்னு நிறைய பேருக்கு ஒரு அனுமானம் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அது இது பண்ணாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி முத்துக்குமரன் ஜெயிச்சிட்டாரு. பட் நிறைய சீசன்ஸ்ல முக்காவாசி இது வரைக்கும் இது வந்து 9 சீசன்லயா 8 சீசன்ஸ் வரைக்குமே அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 70 டேஸ் அந்த மாதிரி வரும்போது இவங்க ஜெயிப்பாங்க நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். பட் இந்த சீசன்ல தான் யாரு ஜெயிப்பாங்க யாரு ஜெயிக்க மாட்டாங்க நமக்கு ஒரு ஐடியாவே இல்லாம போயிட்டு இருந்துச்சு. பாரு அண்ட் கமருதீனோட எவிக்ஷன் வந்துட்டு போயிட்டதுக்கு அப்புறம் 2 ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் யாரு வந்து இது பண்ணுவாங்க, அரோரா ஜெயிப்பாங்களா, திவ்யா ஜெயிப்பாங்களா, அப்புறம் கானா வினோத் வந்து ஜெயிப்பாருன்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவர் வந்து அன்எக்ஸ்பெக்டடா வந்துட்டு மணி பாக்ஸ் எடுத்துட்டு வந்து வெளியே போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் யார் வந்து ஜெயிப்பாங்க அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரிவீல் ஆயிடுச்சு. இன்னும் வந்து டிவியில வந்து ஆட் பண்ணல. பட் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து வந்த இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், மீம் பேஜஸ்ல நீங்க எல்லாமே பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் வந்து திவ்யா தான் வந்து ஜெயிச்சிருக்காங்கன்றது வந்து தெரிய வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அஃபிஷியல் ஓட் லிஸ்ட்லயுமே சரி, இந்த ஓட்ஸ்ல யூடியூப்ல கேட்கறதுலயுமே சரி, திவ்யாவோட நேம் தான் வந்து டாப்ல இருந்துச்சு. திவ்யா தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ திவ்யா வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது திஸ் இஸ் த செகண்ட் கண்டஸ்டன்ட் இந்த பிக் பாஸ் ஹிஸ்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனா வந்து வைல்ட் கார்டில் வந்து ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் திவ்யா வந்து வைல்ட் கார்டில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து கிவ்ஸ் மோர் என்ன சொல்றது, உள்ள வர இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்க்கு இன்னும் ஒரு நம்பிக்கை வருது. ஸோ வைல்ட் கார்டா போய் கூட நம்மளோட இதை நம்ம ப்ரூவ் பண்ணி நம்ம ஜெயிக்க முடியும்ன்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி ஆகுது. அண்ட் தென் இந்த வாட்டி வந்து இதுல ஃபைனல்ஸ்ல இன்னொரு ஒரு ட்விஸ்டும் இருக்கு. கமருதீன் அண்ட் பாரு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ரெண்டு தரப்பு மக்களுமே வந்து பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு தரப்பான இதுவுமே இருக்கு. பாருவை கூப்பிட்டது கரெக்ட்னும் சில பேர், பாரு அண்ட் கமருதீன் இன்வைட் பண்ணது ஓகே. அவங்க வந்து சாண்ட்ரா லைக் லாஸ்ட் அந்த வீக்ல வந்து சாண்ட்ரா வந்து நிறைய வந்து போய் சொல்லியிருக்காங்க, ஏமாத்திருக்காங்க, மேன்பிளேட் பண்ணிருக்காங்கன்றது வந்து வியானா அமித் இவங்கெல்லாம் உள்ள வந்து பேசும்போது நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதனால இவங்கள வர்றது ஓகேன்னு நிறைய பேர் நினைச்சாங்க. நிறைய பேர் இவங்க எதுக்கு வந்தாங்கன்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. பட் இவங்க வந்தது ஓகே, ஒரு ஃபுல்ஃபில்லா இருந்துச்சு. ஓகே, பிக் பாஸ்ல இவங்களும் இவ்வளவு நாள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதோட டிஆர்பி அண்ட் தென் பிக் பாஸ் இவ்வளவு தூரம் ஃபேமஸா இருக்கிறதுக்கு பாரு வந்துட்டு நெகட் பிளஸ்ஸோ மைனஸ் ஏதோ ஒரு வகையில பாருவுமே வந்து அதுக்கு ஒரு ரீசன் தான். ஸோ அதனால வந்துட்டு அவங்க வர்றதுல வந்து நிறைய பேருக்கு உடன்பாடு இருக்கு, சில பேருக்கு உடன்பாடு இல்லாமலேயும் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ எஸ், இதுல வந்து பிக் பாஸ்ல வந்து சீசன் 9 டைட்டில் வின்னர் இஸ் திவ்யா. இன்னும் அது நம்ம டிவில பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். அந்த கை இப்படி இப்படி தூக்குவாங்கல்ல, அது இன்னுமே ஒரு ஒரு சரியிலான ஒரு மொமெண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த வாட்டி பிக் பாஸ் நான் வந்து இந்த ஈடுபாடா பார்த்திருந்தாலுமே, நான் ஃபுல் எபிசோட்ஸ் பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன் ஆல்மோஸ்ட். பட் எனக்கு வந்து இவங்க ஜெயிக்கணும், இவங்க ஜெயிக்க வேண்டான்ற மாதிரி எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அந்த மாதிரி இல்லை. ஈவன் என்னோட விக்கல்ஸ் ஆஃப் விக்ரம் உள்ள இருக்காருல, இஸ் ஆல்சோ மை ஃப்ரெண்ட். பட் இருந்துமே எனக்கு இவங்க ஜெயிக்கணும் இவங்க ஜெயிக்க கூடாதுன்ற அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமுமே எனக்குள்ள இல்லை. மேபி அட் த எண்ட் கானா வினோத் மணி எடுக்கும்போது எனக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, மேபி அவர் ஜெயிச்சிருந்திருக்கலாமோன்னு சொல்லி. பட் இதுக்கு மேலே நம்மளுக்கு தேர்ட் சீசன்ல நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாண்டி வந்து எல்லாருக்கும் ஃபேவரட் கண்டஸ்டன்ட், காமெடி பண்ணுவாரு. இன்னைக்கு வரைக்கும் பிக் பாஸ்க்கு வந்து ஃபேவரட் கண்டஸ்டன்டா இருந்துட்டு இருக்காரு. இன்னைக்குமே அவர் உள்ள வந்தாருன்னா பிக் பாஸே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு இருக்காரு. பட் அப்படி இருந்துமே அவரால் வந்து டைட்டில் வின் பண்ண முடியல. முகேன் ராவ் தான் வந்து வின் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரி எதனா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ மேபி அந்த மாதிரி எதனா நடந்திருந்தா அவருக்கு அந்த 18 லட்சமும் கிடைக்காம போயிருந்திருக்கும். ஸோ அவருடைய மணி நிலைமை, அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் கன்சிடர் பண்ணும்போது அவர் சொல்றாரு எனக்கு 18 lakhs போதும் எடுத்தது சந்தோஷம்னு சொல்லி. ஸோ வி டோன்ட் நோ வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ். அட் எண்ட்ல வந்து ஓட்ஸ் வந்து எப்படி வந்து மேன்பரேட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாட்டி விஜய் சேதுபதி மேல நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. இவர் ஒழுங்கா பண்ணல, ஹோஸ்ட் பண்ணல, இன்னும் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம், இவர் வந்து நிறைய கேட்க மாட்டேங்கிறாரு. நமக்குமே அது ஒரு இது இருந்துச்சு, அவர் வந்து கண்டஸ்டன்ஸை பேச விட மாட்டேங்கிறாரு, நிறைய நிறைய இடத்துல கட் பண்ணிடுறாரு, பிளாக் பண்ணிடுறாரு, அவங்க ஃபுல்லா பேச விட மாட்டேங்கிறாருன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எப்படி நெக்ஸ்ட் சீசன்ல அவர் கண்டினியூ பண்ணுவாரா, எப்படி இருக்கோ நமக்கு தெரியல. ஸோ அடுத்த சீசன் வந்து வரதுக்கு 1 year இன்னும் இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இதோட 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்து நமக்கு முடியுது. அடுத்ததான் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஒரு 1 year கழிச்சுட்டு. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் பிக் பாஸ்லயாச்சும் வந்து அவங்க கண்டஸ்டன்ஸ் நமக்கு டிஆர்பி வரல, அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல கேம்ஸ் சொல்லி ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ஸ் இந்த வாட்டி நிறைய திட்டு வாங்கினாங்க. மோஸ்ட் இது வரைக்கும் வந்து சீசன்லேயே பிக் பாஸ் நிறைய டிசப்பாயிண்ட் பண்ணது இந்த சீசன் கண்டஸ்டன்ஸா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா
எத்தனை வாட்டி அட்வைஸ் பண்ணாரு, அவ்ளோ கூப்பிட்டு பேசினாரு. ஸோ அந்த மாரி இருக்கக்கூடாதுன்னா, தே நீட் டு பி வெரி செலக்டிவ் அபவுட் தி கண்டெஸ்டன்ட்ஸ் நான் நெனைக்கிறேன். திவாகர் மாதிரி இருக்கிறவங்கள வந்து உள்ள போட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து கன்டென்ட் வரல. கடைசி நாள் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாரு அவரு. ஸோ அந்த மாரி ஃபீல் பண்றதுக்கு பதிலா தே நீட் டு பி வெரி செலக்டிவ். பிகாஸ் அடுத்த 100 டேஸ்க்கு அவங்க தான் கன்டென்ட் குடுக்க போறாங்க. ஒன்லி சண்டை போட்டா போதும். எதனா வந்து அவங்க கான்ட்ரவர்ஷியலா நியூஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு மட்டும் நினைக்காம, உண்மையிலே அவங்களுக்கு ஸ்டஃப் இருக்கா? அவங்களால என்டர்டெயின் பண்ண முடியுமா? அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு பார்த்தாங்கன்னா, இன்னும் பெட்டரா இருக்கும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் தட்ஸ் இட். உங்களுக்கு வந்து திவ்யா ஜெயிச்சதுல எந்த அளவுக்கு ஓகே? இல்ல வேற யாராச்சும் அந்த ஃபைனல்ஸ்ல இருந்து ஜெயிச்சிருந்திருக்கலாமா? இந்த ஃபைனலிஸ்ட் 4 பேர் தவிர்த்தே வேற யாராச்சும் இருந்திருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு திவ்யா ஜெயிச்சது ரொம்ப எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. பிகாஸ் அட்லீஸ்ட் இந்த ஃபைனலிஸ்ட்லயே நிறைய விஷயங்களுக்காக ஸ்டாண்ட் அப் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்களுக்கு எதிர்த்து குரல் கொடுத்திருக்காங்க. வந்ததுல இருந்துமே ஒரு ஆக்டிவா இருந்திருக்காங்க அவங்க. ஸோ எனக்கு திவ்யா ஜெயிக்கிறதுல ரொம்பவே உடன்பாடு இருக்கு. ஸோ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. அடுத்த சீசன் பிக் பாஸ் பாப்பீங்களா இல்லையான்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ டாடா பாய்.